புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படங்களிலே கொள்கை விளக்க பாடல்கள் தவறாது இடம்பெறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவருடைய படங்கள் அப்படிப்பட்ட பல பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அவருடைய கொள்கை விளக்க பாடல் முதலாக அமைந்த திரைப்படம் எது தெரியுமா? மலைக்கள்ளன் என்ற திரைப்படம் தான் அது. அந்த படத்திலே எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலை எம்ஜிஆர் பாடியிருந்தார். அந்த பாடல் தான் அவர் பாடிய முதல் கொள்கை விளக்க பாடல். அந்த பாட்டை பாடியிருந்தது டி.எம். சௌந்தரராஜன். டி.எம். சௌந்தரராஜன் எம்ஜிஆருக்காக குரல் கொடுத்த முதல் திரைப்படம்னா அது மலைக்கள்ளன் திரைப்படம் தான். அந்த படத்துக்கு இசையமைத்திருந்தவர் புரட்சித் தலைவருடைய மிக நெருங்கிய நண்பரும் மிகச்சிறந்த இசையமைப்பாளரும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய குருவுமான எஸ்.எம். சுப்பையா நாயுடு. பிரபல பின்னணி பாடகியான பி. சுசிலாவோடு இணைந்து இன்னொரு பிரபல பின்னணி பாடகரான டி.எம். சௌந்தரராஜன் பாடிய முதல் படம்னா அது செல்லப்பிள்ளை என்ற திரைப்படம் தான். அதற்கு பின்னாலே அவள் பாடிய வெற்றி பாடல்கள் கணக்கில் அடங்காது. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல பாடல்களை பாடியிருக்கிறார். செல்லப்பிள்ளை படத்தில் பாடும்போதே பி. சுசிலாவுடைய குரல் வளத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நிச்சயமாக தமிழ் சினிமாவிலே ஒரு மிகப்பெரிய இடத்தை பி. சுசிலா அடைவாங்க அப்படின்னு அன்றைக்கே நான் முடிவு கட்டி விட்டேன் என்று ஒரு கட்டுரையிலே பி. சுசிலாவை பற்றி சொல்லியிருக்கிறார் டி.எம். சௌந்தரராஜன். அப்படி பலராலும் பாராட்டப்பட்ட பி. சுசிலாவும் எம்.எஸ். விஸ்வநாதனும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக சந்தித்து கொண்டார். அந்த சந்திப்பின் போது நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடலெல்லாம் நான் ஏதோ பாடினேன், ஆனால் உங்களை மாதிரி என்னால் பாட முடியலையே, நீங்கள் பாடி காட்டின மாதிரி என்னால் பாட முடியலையே என்று மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் சொல்கிறார் பி. சுசிலா. அதுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா அப்படி சொல்கிற, நீ எவ்வளவு இனிமையாக பாவத்தோடு அந்த பாட்டெல்லாம் பாடின தெரியுமா, உன்னை விட யார் அந்த பாட்டை அருமையாக பாட முடியும் என்று பி. சுசிலாவிடம் பதில் சொல்கிறார். நிலை உயரும் போது பணிவு வந்தால் உலகம் உன்னை வணங்கும் அப்படின்றதுக்கு சாட்சியாக இருந்தது தான் அந்த பேட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சந்தித்து அவர்கிட்ட கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் அமைவது தான் கஷ்டமே தவிர, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டோன்னா மிக தெளிவாகவும் அழகாகவும் விளக்கமாக பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்த ஒரு கலைஞர் தான் எம்ஜிஆர். அவர்கிட்ட ஒரு நிருபர் 2-3 படங்களில் நடித்து அனுபவித்து வைத்துக்கொண்டே ஒருத்தர் டைரக்டர் ஆகிவிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்று கேட்டபோது என்னை மனசில் வச்சு தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி தப்பாக இடப்படாதீங்க. இயக்குனர் ராஜா சந்திரசேகர்கிட்ட பல தொழில்நுட்பங்களை கற்றவன் நான். அதற்கு பின்னால் தான் டைரக்ஷனில் ஈடுபடலாம் என்ற முடிவை நான் எடுத்தேன். டைரக்ஷன் அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ஒரு படத்தினுடைய கதையை பற்றியும் அந்த படத்தினுடைய வசனங்களை பற்றியும் ஒரு கதாசிரியனுக்கு எவ்வளோ தெரியுமோ அதை விட அதிகமாக அந்த டைரக்டருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி தான் கற்பனையில் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி திரையில் எப்படி வரும், எந்த அளவுக்கு படமாக்கினா அது சரியாக இருக்கும் என்பதை உணர்கின்ற ஒரு சக்தி படைத்தவனாக அந்த டைரக்டர் இருக்கணும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த காட்சிக்கான சரியான நடிப்பை அந்த நடிகர் தருகிறாரா என்று பார்க்க வேண்டும். அவர் அப்படி தரலன்னா அதை மேம்படுத்துகின்ற முயற்சியும் அந்த இயக்குனர் மேற்கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் தாண்டி படமாக்கப்படுகின்ற ஒரு காட்சி மூழ்நில படத்திலே எப்படி அமையும் என்பதையும் முன்கூட்டியே சிந்திக்கின்ற ஆற்றல் பெற்றவனாக இயக்குனர் இருக்க வேண்டும் என்று இயக்குனரை பற்றி மிக தெளிவான பதிலை சொன்னவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 35 நாட்களில் 34,000 அடி ஃபிலிம் ரோலில் 15 லட்சம் ரூபாய் செலவிலே தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தான் சம்சாரம் அது மின்சாரம் என்ற திரைப்படம். விசுவுடைய இயக்கத்தில் உருவான அந்த திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது, ஒவ்வொரு விநியோகஸ்தருக்கும் எப்படிப்பட்ட லாபத்தை பெற்றுத்தந்தது என்பதை பற்றி நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலேயே பல முறை சொல்லியிருக்கோம். எல்லா விநியோகஸ்தர்களுக்கும் பல மடங்கு லாபத்தை பெற்றுத்தந்த படமாக அந்த படம் அமைந்தது. அந்த படம் உருவாகி கொண்டிருந்த போது விசு ஒரு தத்துவ பாட்டை பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எண்ணினார் எம். சரவணன். ஆனால் விசு அதற்கு லேஸ்லேயே ஒப்புக்கொள்ளவில்லை. நான் ஏற்கனவே ஒரு படத்தில் பாடினேன், மக்கள் அதை ஏற்றுக்கல, அதனால் தயவு செய்து இந்த பாட்டு மட்டும் வேண்டாம் என்று சரவணனிடம் சொன்னார் விசு. நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல விசு. சரியான இடத்துல ஒரு பாட்டு அமைஞ்சால் நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க. அவளோட தொடக்கத்தை படத்தை நடிக்கும்போது ஜெயகணேஷ் புதுமுகம் அவர் பாடிய பாட்டு தான் தெய்வம் தந்த வீடு என்ற தத்துவ பாட்டு. அந்த பாடலை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ன? அதனால் நான் சொல்கிற கேளுங்க, இந்த படத்தில் நீங்கள் பாடுங்க, நிச்சயமாக அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார் சரவணன். அதற்கு பின்னாலே தான் படிக்காதவன் படத்தில் இடம்பெற்ற ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மெட்டில் ஒரு பாடல் விசுவுக்காக எழுதப்பட்டது. அந்த பாடலை பாடி அவரும் நடித்தார். அந்த பாடல் எப்படிப்பட்ட வரவேற்பு பெற்றது என்பதை நீங்களே அறிவீர்கள். நவ ராஜமாணிக்கம் பிள்ளை, டி.கே. சகோதரர் ஆகியோருக்கு பின்னாலே சரித்திர நாடகங்களை பிரம்மாண்டமான அரங்குகளோடு நடத்திய பெருமைன்னா அது மனோகருக்கே சொந்தமானது. முதல்ல நாடகக்குழுவை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்ச போது இது போன்ற சரித்திர நாடகங்களை நடத்த வேண்டும் என்பது அவரது எண்ணமாக இல்லை. முதல்ல அவருடைய நேஷனல் தியேட்டர்ஸ் நாடகக்குழுவில் சமூக நாடகங்களைத்தான் நடத்தினார்கள். முதலாக அவருடைய குழுவிலே அரங்கேற்றப்பட்ட நாடகம்னா அது இன்ப நிலா என்ற நாடகம். அதற்கு பின்னாலே உலகம் சிரிக்கிறது என்ற பெயரில் ஒரு சமூக நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றினார்கள். இந்த 2 நாடகங்களுமே மிகப்பெரிய வெற்றி நாடகங்களாக அமையவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இலங்கேஸ்வரன் என்ற நாடகத்தை எழுதி கொண்டு வந்து மனோகரை சந்தித்தார் அந்த நாடகாசிரியரான துறையூர் மூர்த்தி.
அந்த நாடக கதையை கேட்டவுடனே இந்த வேஷம் எனக்கு நிச்சயமாக பொருந்தாது, இலங்கை சுனா நடிப்பதற்கு என்னுடைய உடல் அமைப்பு இருக்குல்ல அது சரியாக இருக்காது என்று மறுத்தவர் தான் மனோகர். நீங்கள் சொல்வது தவறு, இந்த வேடம் உங்களுக்கு கச்சிதமாக பொருந்தும், நான் சொல்கிறத கேட்டு இதில் நீங்கள் நடிங்க என்று அவரை வற்புறுத்தினார் துரையூர் மூர்த்தி. அதற்கு பின்னாலே தான் இலங்கேஸ்வரன் நாடகத்தை அரங்கேற்றினார் ஆர்எஸ் மனோகர். ஒரு காலகட்டத்திலே இலங்கேஸ்வரன் மனோகர் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு புகழையும் பெருமையும் அவருக்கு பெற்றுத்தந்த நாடகம்தான் அந்த இலங்கேஸ்வரன் நாடகம். திரையிசைத்தலைவன் கேவி மகாதேவன் இந்த சினிமாவுகளிலே எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் செய்தவர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட சாதனையாளரானவர் ஆரம்ப கட்டத்தில் பல ஓட்டங்களில் சர்வர் வேலையை பார்த்துருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. சர்வராக இருந்தது மட்டும் இல்லை, பல லாரி கம்பெனியில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு லெட்டரை கொண்டு போய் கொடுக்குற மெசஞ்சர் பாயாக கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். இதையெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் எந்த தொழிலை நேர்மையாக செய்தாலும் அதில் தவறில்லை அப்படின்னு நினைக்கிறவன் தான் நான் அப்படின்னு ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் கேவி மகாதேவன். பாடல் கம்போசிங் ஒன்றை முடித்துவிட்டு கவிஞர் கண்ணதாசன் காரில் புறப்பட்டார். காரினுடைய பின்பகுதியில் அவருடைய உதவியாளரான ராம கண்ணப்பன் ஏறினார். அவர் கூடவே கண்ணதாசனுடைய மகனான காந்தி கண்ணதாசனும் ஏறிக்கொண்டார். காந்தி கண்ணதாசன் காரில் பின்னால் இருக்கிறது கண்ணதாசனுக்கு தெரியாது. காரில் போகும்போது நாளைக்கு ஜெயா கிட்ட பேசணும், கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படின்னு ராமகண்ணப்பன்கிட்ட ஒரு முறை சொன்னார். அடுத்து ஜெயாவை நேற்றே பார்க்கணும்னு நினச்சேன், முடியல அப்படின்னு மீண்டும் ஒரு முறை ராமகண்ணப்பன்கிட்ட சொன்னார். இப்போ காந்தி கண்ணதாசனுக்கு ஒரே குறுகுறுப்பு. அடிக்கடி அப்பா ஜெயா ஜெயான்னு சொல்கிறாரு, அது யாருன்னு தெரிந்து கொள்கின்ற ஆவலில் யார்ப்பா ஜெயா என்றார் அவர். ஓ, நீ இந்த காரில் தான் வரையா, நல்ல வேலை கேட்ட, நீ பாட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் யாரோ ஜெயாவை பார்க்கணுன்னு அப்பா துடிச்சிட்ருக்கான்னு சொல்லிடாத, நான் ஜெயான்னு சொன்னது ஜெயகாந்தனை என்று தன்னுடைய மகனான காந்தி கண்ணதாசனுக்கு விளக்கம் சொன்னார் கண்ணதாசன். ஜெயகாந்தன் கண்ணதாசனாக இருவருக்கும் இடையே கருத்து மோதல்கள் பலமுறை எழுந்திருக்கின்றன. ஆனாலும் அதை தாண்டி அவர்களுக்கிடையே மிகச்சிறந்த நட்பு இருந்தது. அந்த காலகட்டத்திலே கண்ணதாசன் என்ற ஒரு மாத பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார் கண்ணதாசன். அதில் ஒரு தொடரை ஜெயகாந்தன் எழுத வேண்டும் என்று கண்ணதாசன் விரும்பினார். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க சினிமாவுக்கு போன சித்தாளு அப்படின்ற ஒரு தொடரை கண்ணதாசன் இதிலே எழுதினார் ஜெயகாந்தன். கண்ணதாசன் ஜெயகாந்தன் ஆகிய இருவரும் இணைந்து ஒரு திரைப்படத்தை உருவாக்குகின்ற முயற்சியிலும் அப்போ ஈடுபட்டாங்க. கண்ணதாசனுக்காக ஒரு திரைப்படத்தை இயக்கினார் ஜெயகாந்தன். அந்த படத்துடைய பெயர் சமூகத்தில் 4 என்பது. சில காரணங்களால் 3000 அடி வரையிலே வளர்ந்த அந்த திரைப்படம் அதற்கு மேலே வளராமல் அப்படியே நின்று விட்டது. இந்த செய்தி ரசிகர்கள் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லாத ஒரு செய்தி அப்படின்னு நினைக்கிறேன்.